திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தொழிலதிபரை கத்திமுனையில் காரில் கடத்திய கும்பலை போலீசார் சினிமா பட பாணியில் காரில் சேசிங் செய்து பிடித்துள்ளனர். பினான்சியருடன் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்பட்டு ஆட்கடத்தலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வசித்து வரும் பிரகாஷ் என்பவர் மாட்டுப்பண்ணை வைத்து நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல மாட்டுப்பண்ணையில் வேலை பார்த்து கொண்டிருந்த பிரகாஷை இரு கார்களில் வந்த நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி கடத்தி சென்றுள்ளனர். இதனை பார்த்த பிரகாஷின் மனைவி சிவசங்கரி கத்தி கதறி கூச்சலிட்டுள்ளார். கண்முன்னே கணவர் கடத்தி செல்லப்பட்டது தொடர்பாக உடனே காங்கேயம் போலீசாருக்கு போன் செய்து தகவல் கொடுத்தார். உடனடியாக அலர்ட்டான போலீசார் அனைத்து சோதனை சாவடிகளுக்கும் தகவல் கொடுத்து களத்தில் இறங்கினர். பிரகாஷை கடத்தி சென்ற கார் தாராபுரம் அருகே சென்று கொண்டிருப்பதை கண்டுபிடித்த அதிகாரிகள் சாலையின் நடுவே பேரிகார்ட் போட்டு வண்டியை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் போலீசாரை கண்டு நிற்காமல் சென்ற காரை அதிகாரிகள் சேசிங் செய்து மடக்கி பிடித்தனர். பிரகாஷை கடத்திய விசு, குமார், மணி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து பிரகாஷை மீட்டு பிடிபட்டவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் பிரகாஷ் தென்காசியில் சொந்தமாக பிரிண்டிங் தொழில் செய்து வருவதும், பைனான்ஸ் தொழில் செய்து வரும் வெங்கடேசமூர்த்தி மற்றும் விசுவிடம் 50 லட்சம் ரூபாய் வாங்கி அதில் 8 லட்சம் ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாகவும் பிரச்சனை நீடித்து வந்துள்ளது. அந்த பிரச்சனையில் பிரகாஷிடமிருந்து பணத்தை பெறுவதற்காக அவரை கத்தியை காட்டி காரில் கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 5 பேரையும் தாராபுரம் போலீசார் காங்கேயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். பணம் கொடுக்கல் வாங்கலில் தொழிலதிபரை கத்திமுனையில் காரில் கடத்தி சென்றவர்களை போலீசார் சேசிங் செய்து பிடித்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.